அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயினால எப்படி கட்டுப்படுத்துறது? அது இயற்கையான முறையில எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில அதிகப்படியான மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் தான். இது இயற்கையான முறையில கட்டுப்படுத்துறது மிகவும் ரொம்பவே நல்லது. ஆரம்பத்திலேயே நம்ம இத சரி செஞ்சுக்கணும். இப்போ இப்ப இருக்கிற சர்க்கரை நோய் நம்ம திடீர்னு செக் பண்ணும்போது திடீர்னு அதிகமாகும். திடீர்னு கம்மியாயிரும். இப்ப ஏன் என்ன அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியாம நம்ம எடுத்துக்கொள்ற உணவு முறை. இப்ப அத நம்ம இயற்கையான முறையில ஒரு பழங்கள், காய்கறிகள் எடுக்கிறனால நம்மளால கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம் அப்படின்னா, கொய்யாப்பழம். கொய்யா பழத்தில பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த பொருள் பார்த்தோம் அப்படின்னா, பழத்திலேயே கொய்யாப்பழம் ரொம்ப நல்லது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இது செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது. சர்க்கரை நோய கட்டுப்படுத்தவும் இது யூஸ் ஆகுது. கொய்யா பழத்துல விட்டமின் சி, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாரி நெறைய பொருட்கள் அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறனால, இது நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்குது. இப்ப நெறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பழம் சாப்பிடுவாங்க. ஆனா செரிமானத்துக்கு நம்ம எடுத்துக்க போற பொருள் கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரம் சாப்பாடு செரிமானம் ஆயிரும். இது சளி, இருமல் இந்த மாரி தொற்றுல இருந்து நம்மள காப்பாத்துது. நோய் எதிர்ப்பு மண்டலத்துல இருந்து நம்மள நல்லா பலப்படுத்திக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த அழுத்தத்த சீராக்குது. மேக்ஸிமம் ரத்த அழுத்தம் அப்படிங்கும்போது நாவல் பழத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாவல் பழத்த பார்த்தீங்க அப்படின்னா, நாவல் பழத்த மேல அந்த சதைய மட்டும் சாப்பிட்டு, கொட்டைய தூக்கி எறிஞ்சிருவாங்க. நாவல் பழத்தோட கொட்டையில இருக்கிற பலன்கள் ரொம்பவே அதிகம். நாவல் பழத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொட்டைய எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். நாவல் பழத்து கொட்டைய நல்லா நெறைய ஒரு 10 இது சேகரிச்சு ஒரு 10 கொட்டைய சேகரிக்கணும். சேகரிச்சுட்டு, அதுல இருக்கிறத நான் அந்த அதெல்லாம் நல்லா கொட்டைய நல்லா கழுவி, அத கொஞ்சம் பொடி பண்ணி நல்லா பவுடர் மாரி பண்ணாம, கொஞ்சம் கொர கொரப்போட அத அரைச்சுட்டு, வெதுவெதுப்பான தண்ணீல கலந்து குடிக்கணும். சூடான தண்ணீய ரொம்ப சூடா குடித்தீங்கன்னா, அது குடல் புண்ணை ஏற்படுத்தும். அதனால அந்த மாரி குடிக்காம, இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு டம்ளருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, உடனடியாவே சர்க்கரை நோய ஒரே வாரத்துல நம்மளால கட்டுப்படுத்த முடியும். நாவல் பழத்துல இருக்கிற நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் செரிமானத்துக்கு யூஸ் ஆவுது. உடல் ஆரோக்கியத்துக்கு யூஸ் ஆவுது. எடை குறைக்கிறதுக்கு இத பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது கெட்ட கொழுப்பு வளர்றத தடுக்கும். அதிகப்படியான மக்கள் உடல் எடையை குறைக்கிறதற்காக இது யூஸ் பண்றாங்க. சருமத்தையும் இது பாதுகாக்கும். சமையல்ல கூட இத யூஸ் பண்ணுவாங்க. சருமத்துக்கு அப்படிங்கும்போது, நாவல் பழத்தோட கொட்டைய பவுடர் பண்ணினா, அது அப்ப கொஞ்சம் நல்லா பவுடர் மாரி அரைச்சு முகத்துல அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இதோட கொஞ்சம் லைட்டா தேன் கலந்தும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை உடலோட குளிர்ச்சியும், எண்ணற்ற மருத்துவ குணத்தையும் கொண்டது. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய விட்டமின்ஸ் இருக்கு. இரும்பு சத்து. இந்த கீரை ரத்தத்தோட சர்க்கரை அளவ கட்டுப்படுத்துது. இப்ப பெருசா சொல்லணும் அப்படின்னா, இதுல ரத்தத்தோட சர்க்கரை அளவு மட்டும் இல்லாம, பொண்ணுங்களுக்கு இந்த மாதவிடாய் கால அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கால் வலிக்கு இத அதிகமா சாப்பிடுவாங்க. சர்க்கரை நோய் இது எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற நார் சத்து ஹை கார்போஹைட்ரேட்ட உறிஞ்சு மெதுவா அந்த சர்க்கரையோட அளவு சீராக்கி வச்சிருக்குது. செரிமான பிரச்சனைக்கு இது யூஸ் ஆகுது. மலச்சிக்கலுக்கும் இத பயன்படுத்துவாங்க. இந்த ரத்த சோகைய தடுக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறனால, இத அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆ மேக்ஸிமம் அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சில பேர் காலையில எந்திரிச்ச உடனே, இப்ப நீங்க ஹெல்த் ட்ரிங்க் மாரி நெறைய குடிப்பீங்க. அந்த மாரி குடிக்கிறதுக்கு பதிலா, இப்ப வெதுவெதுப்பான தண்ணீல இந்த நான் ஒரு கைப்பிடி கீரைய போட்டு அத கொஞ்சம் கொதிக்க வச்சு, நீங்க அந்த தண்ணி குடிச்சா, அந்த உடனடியா இது குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது தானியங்கள். தானியங்கள் சொல்லப்போனா முழு தானியங்கள் மற்றும் சிறு தானியங்கள் இந்த மாரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல புரதம், நார்ச்சத்து, விட்டமின்ஸ், தாதுப்பு இதெல்லாம் இயற்கையாவே இருக்குது. அதிகப்படியான மக்கள் இந்த மாரி தானியங்கள் தான் எடுத்துக்குவாங்க. அதாவது ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ஆ எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாரி இருக்கிறவங்க தானியங்கள் அதிகமா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி எடுத்துக்கும்போது நீண்ட நேரம் நீங்க எனர்ஜியாவே இருக்கலாம். இது செரிமானத்த சீராக்குது. சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னா,
முழு தானியத்தையும், சிறுதானியத்தையும் இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணும்போது, சர்க்கரை அளவு வந்து திடீர்னு அதிகமாகுது இல்லையா? அந்த அந்த மாரி அதிகமாகாம நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எடை வந்து குறைக்கிறதுக்கு அப்படின்னா, இதுல வந்து அதிக கொழுப்பு கிடையாது. நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால, நீண்ட நேரம் வந்து வயிறு வந்து ஒரு உப்பச தன்மை அடையாம இருக்கும். உடல் எடை சீராவும் இருக்கும். இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதுல பார்த்தீங்கன்னா, திணை, சாமை, குதிரைவாலி, வரகு, கம்பு இந்த மாரி வந்து முக்கியமான சிறுதானியங்கள வந்து சேர்த்துக்கணும். இது வந்து பாரம்பரியமாவே நமக்கு வந்து நன்மையா இருக்கு. இப்ப திணை பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய்க்கு ரொம்பவே நல்லது. இதுலயும் புரதம், விட்டமின், நார்ச்சத்து இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. சாமையில வந்து நரம்பு மண்டலத்த வந்து வலுவாக்கும். வயிற்றுப்புண்ணுக்கு பயன்படுத்துறாங்க. குதிரைவாலி பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்க வந்து யூஸ் ஆகுது. சர்க்கரை நோய்க்கு வந்து ரொம்பவே பயன்படுது. வரகு உடலோட ஆற்றல வந்து அதாவது உடம்போட எனர்ஜிய வந்து அப்படியே வச்சிருக்கும். இந்த மாரி வந்து கம்பு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்திய வந்து நமக்கு அதிகப்படுத்துது. மேக்ஸிமம் இதெல்லாம் இந்த மாரி வந்து திணை, அ கம்பு இந்த மாரிலாம் அதிகப்படியா எடுத்துக்கும்போது, நம்ம வந்து இன்னும் எனர்ஜியாவே இருக்கலாம். சர்க்கரை நோய பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடைப்பயிற்சி. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்? உடனே வந்து அ நடக்காம உடனே தூங்குவோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருப்போம். இல்ல அப்படியே படுத்துருவோம். அப்படியெல்லாம் இல்லாம ஒரு 2, 3 ஹவர்ஸ் கழிச்சு நடக்கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்றோமோ, அந்த அளவுக்கு அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா குடுக்கும். உடற்பயிற்சி மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அது காலையில கொஞ்ச நேரம் நடங்க, வாக் பண்ணுவாங்க. அதே மாரி சாயந்திரமும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஹவர்ஸ் கழிச்சு நடந்தீங்க அப்படின்னா, அது இன்னும் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தரும். இந்த மாரி ஸ்டெப்பெல்லாம் நீங்க வந்து எடுக்கும்போது, 1 வீக்லயே வந்து கண்டிப்பா உங்களோட சர்க்கரை அளவ குறைக்க முடியும். உடலோட ஒரு ஓவர் வெயிட் இருந்தீங்க அப்படின்னா, அதையும் நம்மளால குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம, நம்ம இதுல வந்து காய்கறி பார்த்தோம். காய்கறி, பழங்கள் இதன் மூலியமாவும் நம்மளால வந்து சர்க்கரையோட அளவ குறைக்க முடியும். நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்ப ஆப்பிள், பேரிக்காய், கொய்யாப்பழம், பெர்ரி பழம் அந்த மாரி அதாவது சிட்ரஸ் பழங்கள், கிவி பழம் இந்த மாரி பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து இன்னும் வந்து உடம்புக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த பழம் எடுத்தாலும், நீங்க டைரக்ட்டா ஜூஸா எடுத்துக்காம, மென்னு சாப்பிடுற மாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான், அது உடம்புக்கு வந்து டைரக்ட்டா வந்து அதோட வந்து முழு சக்தியே கிடைக்குது இது. இப்ப ஆப்பிள், பேரிக்காய் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நார்ச்சத்து அதிகம். ஆ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிடலாம், ஒரு பேரிக்காய் சாப்பிட்டுக்கலாம். அதே மாரி கொய்யாப்பழம். இல்ல இது எல்லா பழத்தையும் ஒரு பீஸ் கட் பண்ணி ஒரு பவுல் அளவு வச்சுக்கோங்க. அந்த பவுல் அளவு வந்து டெய்லியும் ரொட்டீனா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 வீக்லயே வந்து உங்களுக்கு நல்லா டிஃபரண்ட் தெரியும். அடுத்து பெர்ரி பழத்தில பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து நெறைய இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இதனால வந்து ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து ஈஸியா நம்மளால குறைக்க முடியும். சிட்ரஸ் பழங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, எலுமிச்சை, சாத்துக்குடி இந்த மாரி பழங்கள் வந்து இன்சுலின் ஓட உணர்திறன வந்து மேம்படுத்துது. கிவி பழம் பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி அதிகமா இருக்குது. இதுலயும் நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கறனால, சர்க்கரையோட அளவு வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாம பப்பாளி, தர்பூசணி இந்த மாரி பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள் எடுக்கும்போது அன்னாசி, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸோடவோ, இல்ல அத எடுக்காம இருக்கிறதோ ரொம்ப நல்லது. நடைப்பயிற்சி மூலம் வந்து நம்மனால சீக்கிரமா நம்மளோட சர்க்கரை அளவ வந்து குணப்படுத்திக்க முடியும். சாப்பிட்ட உடனே நீங்க எந்த டைம் ஆனாலும் சரி, இப்ப காலையில ஆனாலும், இல்ல மதியமா நீங்க சாப்பிட்டாலும், இல்ல நீங்க நைட் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும், எந்த டைம் சாப்பிட்டாலும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முதல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, உட்காரக்கூடாது, படுக்கக்கூடாது. கொஞ்ச நேரமாவது நடங்க. எந்த அளவுக்கு நம்ம நட குடுக்குறோமோ, அந்த அளவு வந்து அது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸர்சைஸாவும் இருக்கும். நல்ல ஒரு உடம்பு வந்து நம்ம சீரா இருக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இப்ப ஈஸியான ஸ்டெப்பா வந்து ஒரு ஸ்டெப்புன்னா, காலையில வந்து ஹெல்த் ட்ரிங்க் குடிப்பீங்க இல்லையா? அது நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நெறைய ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாரி எடுத்துக்குவாங்க. இல்ல அப்படின்னா பால், டீ அந்த மாரிலாம் குடிப்பாங்க. நீங்க அந்த மாரிலாம் இல்லாம, ஹெல்த் ட்ரிங்க்கா இப்போ வந்து ஒரு டம்ளர் வந்து சுடு தண்ணீல 2டே 2 ட்ராப் அ இஞ்சி தண்ணி இஞ்சி சாறு ஊத்திரணும். அது கூட கொள்ளு வந்து நல்லா அரைச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் கொள்ளு. நல்லா அரைச்சு கொதிக்க வச்சு
அத லைட்டா ஆற விட்டு வெதுவெதுப்பான நீர்ல வச்சு நீங்க குடிச்சீங்க அப்படின்னா, டெய்லியும் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை நோயோட அளவு வந்து குறையும். இப்ப எந்த நோயா இருந்தாலும் நம்ப இருக்கிற கட்டுப்பாட தான் வந்து நம்ம உடல வந்து பாதுகாக்கும். இப்ப பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாரிலாம் எடுத்துக்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, கிவி பழம் இன்னுமே வந்து உங்களோட உங்களோட அந்த எனர்ஜி வந்து அதிகப்படுத்துது. அதுல இருக்கிற வந்து சத்துக்கள் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அப்படியே கிடைக்கணும்னா, நீங்க வந்து ஜூஸா போட்டு குடிக்கக்கூடாது. அப்படி இருந்தா சர்க்கரை அளவ கண்டிப்பா கட்டுப்படுத்தணும்.